வெல்கம் டு கிரீன்வேல் குரூப் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போறது IG1. அதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா ஃபெயில்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. வெல்கம் டு கிரீன்வேல் குரூப் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கிரீன்வேல் குரூப்ல இருந்து. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, IGC எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும், அதுல ஒரு பார்ட்டை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஜென்ரலா இந்த IGC சர்டிபிகேஷன் 2 யூனிட்டா நடக்கும். ஒன்னு IG1 சொல்லுவாங்க, இன்னொன்னு IG2 சொல்லுவாங்க. IG1ங்கிறது ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் நடக்கும். IG2ங்கிறது ரிஸ்க் அசஸ்மெண்ட், லைக் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி நீங்க கொடுப்பீங்க. இது ரெண்டும் தனித்தனியா நடக்கிற விஷயங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது IG1 ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும். இந்த டீடைல்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னென்ன யூனிட்ஸ் வருங்கிறத பத்தி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அதையும் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். இந்த IG1 எக்ஸாம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, IG1 பெரும்பாலும் மோஸ்ட்லி 4 யூனிட் தான் உங்களோட கரிக்குலம். அந்த 4 யூனிட்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நார்மலா இந்த IG1 எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் ஆன்சர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. சினாரியோனா ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பத்தியோ, இல்ல ஏதாவது ஒரு ஸ்கூலை பத்தியோ, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தியோ ஏதோ ஒரு சினாரியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த கதையில இருந்து 8 இல்ல 9 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 8 இல்ல 9 கொஸ்டின்ஸ்க்கு ஓவரால் எத்தனை வேணா கேட்கலாம், பட் 100 மார்க்ஸ் தான் எல்லாத்துக்குமே அலாட் பண்ணிருப்பாங்க. ஓவரால் கொஸ்டின் பேப்பர்ஸ் 100 மார்க்ஸ்க்குள்ள இருக்கும். சப் டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 12 மார்க், அடுத்தது 10 மார்க், இது 8 மார்க்னு டோட்டலா அப்படியே கவர் பண்ணி வச்சிருவாங்க. டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு அந்த எக்ஸாம் இருக்கும். நீங்க கண்டிப்பா 45 மார்க்ஸ் எடுத்தானா பாஸ். அதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா ஃபெயில்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, ரெஃபர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு எப்படி ரிசல்ட் காப்பி வருங்கிறதெல்லாம் இங்க சைட்ல பாருங்க, உங்களுக்கு அந்த ரிசல்ட் காப்பி இருக்கும். சோ இப்படிதான் உங்களுக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். IG1 IG2 எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் காப்பி வரும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு தடவை பாத்துங்க. அதுல உங்களுக்கு ரெஃபர்னு வந்துச்சுன்னா ஃபெயில், பாஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்க மார்க் எடுத்திருக்கீங்க, 45 அண்ட் எபோவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. எபோஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வெட்னஸ்டே, ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே ஒரு மாசத்துலயும் 11 o'clock UK டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர். சோ அதுக்கான ஆன்சர் டெம்ப்ளேட்டும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களோட எக்ஸாமினேஷன் போர்ட்டல்ல நடக்கும். நம்மளோட வேலை என்னன்னா, கரெக்டா நம்மளோட ஊர் டைமிங்க்கு சிங்க் பண்ணிட்டு, நீங்க எந்த கண்ட்ரில வேணா இருக்கலாம், எந்த உலகத்துல எந்த பார்ட்ல வேணா இருக்கலாம், 11 AM UK டைமும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் சிங்க் பண்ணி வச்சுங்க. சோ அந்த டயத்துல கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடும், டெம்ப்ளேட்டும் ரிலீஸ் ஆயிடும். சோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டினை 1க்கு 2 தடவை படிச்சு பாருங்க. எனக்கு கதை இருக்கும், அந்த கதையை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் படிச்சு ஆன்சர் எல்லாம் டைப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். கம்மிங் வீடியோஸ்ல நான் IG1 சினாரியோ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மாதிரி IG2 எப்படி தனியா பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த வீடியோ இதுதான். ஜென்ரலா எக்ஸாம்ஸ்ல இதுதான் இருக்கும் சொல்றது ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். உங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ அதை கண்டினியூஸா பாருங்க. இன்னும் வர அப்டேட்ஸ் எல்லாம் நான் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்றேன், IG2 எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். சோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி பார்த்து நுணுக்கமா பண்ணலாங்கிறத சொல்றேன். தேங்க்யூ.